common base connection, current amplification factor is 0.9. If the emitter current is 1 milliamps, then the base current is. So இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து 0.9 கொடுத்துருக்குறாங்க. எமிட்டர் கரண்ட் ஐஇ வந்து 1 மில்லியாம்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பேஸ் கரண்ட். ஸோ நமக்கு தெரியும் ஒரு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுல காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் பேஸ் வந்து காமனாக இருக்கும் அண்ட் இன்புட் வந்து எமிட்டரில் கொடுப்போம். ஓகே, இன்புட் வந்து எமிட்டர் அண்ட் அவுட்புட் வந்து கலெக்டர். ஓகே, ஸோ இங்கே கிவன் என்ன கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து 0.9 கொடுத்துருக்குறாங்க. எமிட்டர் கரண்ட் ஐஇ வந்து 1 மில்லியாம்ஸ். பேஸ் கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஓகே, அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து கலெக்டர் அண்ட் பேஸ் டெர்மினல்ஸ்ல இருந்து எடுப்போம். ஸோ அப்போ அவுட்புட் கரண்ட் ஐசி டிவைடட் பை இன்புட் வந்து எமிட்டருங்கனால எமிட்டர் கரண்ட் ஐஇ. ஓகே, நமக்கு வந்து இங்கே ஐஇ அண்ட் ஆல்ஃபா வேல்யூ தெரியும். ஸோ ஐசி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு ஐஇ which is equal to alpha value 0.9 into 1 into 10 to the power minus 3 which is equal to 0.9 milliamps. இதுதான் வந்து ஐசியோட வேல்யூ. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஐபி பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி பிளஸ் ஐசி. ஓகே, ஸோ இதில் இருந்து நம்ம ஐபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஐசி விச் இஸ் ஈக்குவல் டு ஐஇ வந்து 1 into 10 to the power minus 3 மைனஸ் ஐசி வந்து 0.9 into 10 to the power minus 3. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.1 into 10 to the power minus 3 கிடைக்கும். ஸோ ஐபி பேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.1 milliamps. This is the answer. Next problem. The output voltage of a non-inverting constant gain multiplier with R1 is equal to 100 kilo ohm, RF is equal to 600 kilo ohm and input voltage is equal to 2 volt is. So இந்த கொஷின்ல வந்து ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு R1 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு அண்ட் ஆல்சோ இன்புட் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்டாக நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து V0 இஸ் ஈக்குவல் டு Vin இன்டு 1 பிளஸ் RF டிவைடட் பை R1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ V in input voltage 2 1 plus RF 600 divided by R1 வந்து 100. ஓகே, ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ 7 which is equal to 2 into இது வந்து 7 which is equal to 14 volt. So V0 is equal to 14 volt. This is the answer. A crystal diode having internal resistance RF is equal to 20 ohm is used for half wave rectification. If the applied voltage is 50 sin omega t and load resistance is RL is equal to 800 ohm, the maximum current IM is. So இந்த கொஷின்ல ஒரு டயோடோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அண்ட் தென் லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். உங்களை கிவன் எழுதிக்கலாம். வோல்டேஜ் வந்து 50 சைன் ஒமேகா டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் வோல்டேஜ் Vm இஸ் ஈக்குவல் டு 15 எழுதிக்கலாம்.
and RF value வந்து 20 ohm, RL value வந்து 800 ohm. So இப்போ formula maximum current IM is equal to VM divided by RF plus RL. So இதில் VM ங்கிறது 50 divided by RF value 800 plus RF value வந்து 20, load resistance value தான் 800, which is equal to 50 divided by 820, which is equal to 0.061 amps அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ IM maximum current is equal to 61 milliamps. This is the answer. Next problem, the sum output of a half adder with two inputs A and B is. So இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு half adder இருக்கு, அதோட இன்புட் வந்து A and B. ஸோ நம்ம வந்து சம் அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து இந்த half adderோட ட்ரூத் டேபிள் எழுதிக்கலாம். ஸோ A, B, இங்கே வந்து சம் அண்ட் கேரி. ஓகே, ரெண்டு அவுட்புட்டு. ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஸோ 2 இன்புட்ஸ்னால 4 காம்பினேஷன்ஸ். ஸோ இதை சம் பண்ணனா இது 0, இதுவும் 0. ஸோ 0 + 1 வந்து என்ன கிடைக்கும் 1, கேரி வந்து 0. 1 + 0 வந்து சம் வந்து 1 வரும், கேரி 0. 1 + 1. ஸோ 1 + 1ங்கிறது 1 0 இல்லையா? 1 + 1 அப்படிங்கிறது 1 0 பைனரி அடிஷனில். இதில் இந்த 0 தான் சம், இந்த 1 வந்து கேரி. ஸோ இது 0, இது வந்து 1. ஸோ இதோட அவுட்புட், சம்மோட அவுட்புட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சம்மோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு XR அவுட்புட்டோட ஈக்குவலாக இருக்குது. அதே இது கேரி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இது AND கேட்டோட அவுட்புட். ஓகே, சம்மோட அவுட்புட் வந்து XRோட அவுட்புட். இதோட ஆன்சர் சம்மோட அவுட்புட் வந்து A XR with B. சப்போஸ் வந்து கேரி அவுட்புட் கேட்டாங்க அப்படின்னா கேரி அவுட்புட் வந்து A into B. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேட்டுக்கிறது சம் அவுட்புட் தான். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. The content of accumulator after executing the instructions. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அக்யூமுலேட்டரில் வந்து என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து A தான் அக்யூமுலேட்டர், இது நமக்கு தெரியும். ஸோ MVI அப்படிங்கிறது மூவ் இமிடியேட் இந்த கமெண்ட். இட் இஸ் அ 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து இந்த டேட்டாவை இதில் வந்து லோட் பண்ணிடும், அக்குமுலேட்டரில் மூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏல என்ன இருக்கும் 82H. ஓகே, ஹச்சுங்கிறது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அடுத்து வந்து மூவ் B, A அப்படிங்கிறது இந்த மூவ் A, B அப்படிங்கிறது இந்த அக்யூமுலேட்டர் ஏல இருக்க கண்டென்ட்டை அப்படியே வந்து பிக்கு மூவ் பண்ணிடும் without changing the content in the accumulator. இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். ஓகே, இதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா மூவ் MOV RD, RS. ஸோ மூவ் RD, RS அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கோ அதை ஜஸ்ட் அப்படியே இங்கே காப்பி பண்ணும். இதில் உள்ள வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, இதை அப்படியே ஜஸ்ட் இங்கே ஒரு காப்பி பண்ணும். அதுதான் வந்து மூவ் B, A. இப்போ ஆல்ரெடி நமக்கு பியில் வந்து 82H இருக்கு, ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இதை ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணும், அப்படியே காப்பி பண்ணும் பியில். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த கண்டென்ட் ஆஃப் அக்யூமுலேட்டர் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்யூமுலேட்டரில் என்னதான் இருக்கும் 82H. ஓகே, ஏன் அப்படின்னா அது மூவ் பண்ணதுக்கு அப்புறமே இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும். ஸோ அக்யூமுலேட்டரில் உள்ள கண்டென்ட் வந்து 82H. திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், தி பூலியன் ஐடென்டிட்டி B bar plus A dot B is equal to. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ B bar plus
a dot b. ஓகே, ஸோ இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ அதுபடி a plus b dot c equal to a plus b dot a plus c அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி a plus b dot c அப்படிங்கிறத a plus b dot a plus c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏக்கு பதிலாக b பார் இருக்கு. ஓகே, பிக்கு பதிலாக a இருக்கு, சிக்கு பதிலாக b இருக்குது. ஓகே, இதை ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ b பார் plus a into b bar plus b. ஓகேவா? this is by distributive law. ஸோ நமக்கு இந்த b bar plus b அப்படிங்கிறது equal to 1 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ ஆன்சர் b bar plus a. ஸோ this is the answer C. b bar plus a dot b is equal to b bar plus a. This is the answer. Next problem. If R is equal to 10 kilo ohm and C is equal to 1 microfarad in a 555 timer connected in monostable mode, then the duration of the output pulses. So ஒரு 555 timerல வந்து monostable modeல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவுட்புட் பல்ஸோட டியூரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஸோ நம்ம ஹவ் இஸ் தி அவுட்புட் பல்ஸ் டியூரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 1.1 இன்டூ ஆர் இன்டூ சி. ஓகே, ஸோ 1.1 இன்டூ ஆரோட வேல்யூ 10 கிலோ ஓம். ஸோ 10 இன்டூ 10 to the power 3 into capacitor வந்து 1 microfarad. So 1 into 10 to the power minus 6 which is equal to 1.1 into 10 வந்து 11 into இங்கே 10 to the power 3 இங்கே 10 to the power minus 6. So 10 to the power minus 3. So tau is equal to 11 milliseconds. This is the answer. A 3-stage amplifier has a first stage voltage gain of 100, second stage voltage gain of 200 and third stage voltage gain of 400. The total voltage gain in dB is. ஒரு 3-stage amplifier இருக்கு. அதோட first stageோட voltage gain வந்து 100, second stageோட voltage gain 200, third stageோட voltage gain வந்து 400. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா total voltage gain வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க in dB. ஓகே, சப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வோல்டேஜ் கெயின் A1 வந்து 100, A2 வந்து 200 அண்ட் A3 வந்து 400. ஓகே, இப்போ டோட்டல் வோல்டேஜ் கெயின் AV இஸ் ஈக்குவல் டு எல்லா கெயினுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். A1 இன்டூ A2 இன்டூ A3. ஸோ 100 இன்டூ 200 into 400 which is equal to 8 into 10 to the power 6. ஓகே, இதான் வந்து voltage gain. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? total voltage gain in dBல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை dBல எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுக்கு 20 log எடுக்கணும். 20 log of 8 into 10 to the power 6. இதே இது பவர் கெயின்ல கேட்டிருந்தாங்க. பவர் கெயின் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே 10 log அப்படின்னு எழுதணும். வோல்டேஜ் கெயின் ஆர் கரண்ட் கெயின் அப்படின்னா 20 log. ஓகேவா? இதில் 20 காமனாக வச்சுக்கலாம். log 8 into 10 to the power 6 எப்படி எழுதிக்கலாம்னா log 8 plus log 10 to the power 6 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அடிஷனில் எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த லாக் பேஸ் 10க்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது லாக் பேஸ் 10 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. அதே மாதிரி இது வந்து லாக் ஆஃப் பேஸ் 10 1னா 0. அதே மாதிரி லாக் பேஸ் 10 2 அப்படின்னா 0.31. ஸோ இது அப் டு ஒரு 10 வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே லாக் பேஸ் 10
8ஓட வேல்யூ என்னது 0.903. சப்போஸ் 0.903 plus ஸோ இங்கே ஆல்ரெடி பேஸ் 10 இருக்கு. நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும், bm பவர் n அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னா இந்த n வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், n log bm இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 6 வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ 6 இன்ட்டு இந்த log 10 இன்ட்டு 10 வந்து வேல்யூ 1. ஓகே, இப்போ இது மட்டும் இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு 20 into 6.903 which is equal to 138.02 dB அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம சாய்ஸில் வந்து 138 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வோல்டேஜ் கெயின் இன் dB approximately equal to 138 dB. This is the answer.